தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். நேற்றைய கணக்கு வகுப்பினுடைய சிறப்பு வகுப்பாக ஞாயிறு என்றும் பாராமல் இன்று இந்த வகுப்பினை எடுக்க இருக்கின்றார் அருமை தோழர் சுரேஷ் அவர்கள். நேற்று இருந்த அந்த சந்தேகங்களையும் இன்று கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என உங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஆகவே முதலில் அவருடைய பாடத்தை கவனியுங்கள். அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக உங்களுடைய கேள்விகளை பாடம் முடிந்த பின்னால் கண்டிப்பாக கேட்டு பயன்பெறவும். இது போன்ற வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என கூறிக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க பிகின் பண்ணிடுங்க. சுரேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். நேற்று நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சில சம்ஸ் பார்த்தோம். ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸ்னா காஸ்ட் பிரைஸ். அதாவது செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா அது ப்ராஃபிட்டு, காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருந்தா அது லாஸ். அடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100, லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதுல வந்து கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ்ங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரியணும், ஆனா கண்டிப்பா தெரிய வேண்டியது காஸ்ட் பிரைஸ் தான் அப்படிங்கிறது நேற்று பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ சில சம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கண்டினியூஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த சம்ல ட்ரேடர், ஓகேவா? ட்ரேடர்னா வியாபாரி, மிக்சஸ் 26 kg of rice at ₹20 per kg with 30 kg of rice other variety at ₹36 per kg and sells the mixture at ₹30 per kg. His profit percentages. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது மிக்சர் சம்னு சொல்லுவாங்க. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான சம். சரிங்களா? என்ன கொஸ்டின்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு 2 ரைஸை மிக்ஸ் பண்ணி, ஓகேங்களா, 2 அரிசியை மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்றாரு. அதான் சம். அதாவது 26 kg வந்து மிக்ஸ் பண்றாரு. அதனோட ரேட் என்னன்னா, அதனோட ரேட் வந்து 20 per kg. ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் 30 kg ஆஃப் ரைஸை எடுத்துக்கிறாரு. அது வந்து எவ்வளோ? ₹36 per kg. சரிங்களா? ஒரு ட்ரேட் மிக்சர், ஒரு வியாபாரி வந்து, அரிசி வியாபாரி என்ன பண்றாருன்னா, 26 kg ஆஃப் ரைஸ் அட் ₹20 per kg. அதாவது என்ன பண்றாருன்னா, ஒரு 2 ரேட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கிற ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி, ஓகேங்களா, அதை ஒரு பேக்ல போட்டு விற்கிறாரு. அது 30 per kg விற்கிறாரு. இங்க காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டலா இவர் எவ்வளவு மிக்ஸ் பண்றாரு? 26 kg ரைஸையும் 30 kg ரைஸையும் மிக்ஸ் பண்றாரு. அப்ப எவ்வளவு டோட்டலா? 56 kg டோட்டலா வந்து ரெடி பண்றாரு. ஓகேங்களா? 56 kg ரைஸை இது பண்றாரு. 56 kgக்கு என்ன பண்றாரு? அப்ப காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கல என்ன பண்ணணும்? 56 kgக்கு, அதாவது 26 kgக்கு ₹20 பிளஸ் வந்து 30 kgக்கு ₹36. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அவர் வந்து ரெடி பண்றாரு. அப்ப என்னன்னா 520 பிளஸ் 1080. ஓகே, 1080. அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா? அதாவது ஒரு 2 டோட்டலா 56 kg ரைஸை வந்து அவர் வந்து மிக்ஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 26 kg ரைஸையும் ஒரு 30 kg ரைஸும் மிக்ஸ் பண்றாரு. அந்த 26 kg இருக்கிற ரைஸ் வந்து ஒரு கிலோ ₹20. அப்ப 26 × 26 × 20 வந்து எவ்வளோ? 520. ஓகேவா? 520. அடுத்தது 30 kg ரைஸ் மிக்ஸ் பண்றாரு. அது per kg 36. அப்ப 30 × 36 வந்து 1080. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் வந்து அவருக்கு 1600 ஆகுது. ஓகேவா? இப்ப செல்லிங் பிரைஸ் என்ன பண்றாருன்னா, 56 kg 30 per kgன்னு சேல்ஸ் பண்றாரு. அப்ப 1000
1680. ஓகேவா? அப்ப 1680. இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 1600. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 1680. ஓகேவா? அப்ப இங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். டிஃபால்ட்டா என்ன ஆகுன்னா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்னா என்ன? எவ்வளோ? 80 rupees ப்ராஃபிட். இங்க என்ன கேட்கறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறான். அப்ப என்ன? 1600க்கு 80 rupeesனா 100க்கு எவ்வளோ? இதுதான். இதேதான் ஃபார்முலாவும். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? 80 டிவைடட் பை 1600 இன்ட்டு 100. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. சரிங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. புரியுதுங்களா? இந்த சம் அடி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மிக்சர் சம் நிறைய வெரைட்டி நிறைய டைம் கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வியாபாரி வந்து 26 kg ஆஃப் ரைஸ் அட் rupees ஸ்கிரீன் வியூ ஆகலன்னு நினைக்கிறேன். வியூ ஆகுதா? ஓகே. 26 kg ஆஃப் ரைஸ் வந்து 20 per kg-யும் 30 kg ஆஃப் ரைஸ் 36 per kg இருக்கிற ரெண்டு ரைஸ் மிக்ஸ் பண்றாரு. அப்ப 26 26 பிளஸ் 30 எவ்வளவு? 56. டோட்டலா அவர் ரெடி பண்ற ரைஸ் வந்து 56 kg. அப்ப அதனோட காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 26 வந்து 20 rupees, 30 kg வந்து 36 rupees. அப்ப 26 into 20 plus 30 into 36 தான் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ 520 plus 1080 வந்து 1600. இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? பர் கேஜி 13 சேல்ஸ் பண்ணிடுறாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 56 into 30 வந்து 1680. அப்போ செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கனால கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எவ்வளோ? 80 rupees ப்ராஃபிட். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒண்ணுதான், இல்ல நம்ம தெரிஞ்ச ஷார்ட்கட் பண்ணாலும் ஒண்ணுதான். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 போட்டா 5% வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? இந்த சம் பாத்துக்கோங்க. இது ஈஸியான சம் தான், ஆனா சின்ன ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? Some articles were bought at 6 articles. ஓகேவா? Some articles were bought at 6 articles for rupees 5 and sold 5 articles for 6. சரிங்களா? கெயின் அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா 6 ஆர்டிக்கிளை 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரிங்களா? 5 ஆர்டிக்கிளை 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் அவங்க கிட்ட ஒரு ஆர்டிக்கல் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? புரியுதா? அதாவது 6 ஆர்டிக்கிளை 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 6 ஆர்டிக்கிளை 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ஆர்டிக்கிளவே 6 ரூபாய்க்கு வித்துறாங்க. அப்ப கெயின் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வரையில, அதாவது எப்படின்னா 6க்கு 5, 5க்கு 6 அந்த மாதிரி வரையில நம்ம என்னன்னா ஒரு எல்சிஎம் மெத்தட் மாதிரி போடலாம். ஓகேவா? அது எல்சிஎம் மெத்தட் மாதிரி எதுக்கு போடுறோம்னா, நம்ம இது போட்டோம்னா ஃபிராக்ஷன் சம் மாதிரி வரும். ஓகேவா? யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கீங்க. பாபுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகேவா? அப்ப அதாவது 6 ஆர்டிக்கிள் வந்து 5 rupeesக்கு வாங்குறாங்க. அப்ப ஒரு ஆர்டிக்கிளோட விலை வேணும்னா 5/6ன்னு வரும். ஓகேவா? சோல்ட் அட் செல்லிங் பிரைஸ் வந்து சோல்ட் அட் 5 articles for 6. இங்க பேலன்ஸ் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. ஓகேவா? 5 articles for 6. இந்த மாதிரி சம்ஸ் வரையில எல்சிஎம் மெத்தட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இந்த சம்ஸ் அதிகமா கேட்கறது இல்ல, பட் ஆனா இந்த சிம்பிளான எல்சிஎம் மெத்தட் வந்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 6க்கும் 5க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? அப்ப 13 வரும். எதுக்காக எல்சிஎம் எடுக்கிறேன்னா, காமனா இப்போ 6 ஆர்டிக்கிள் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? இதே 6 ஆர்டிக்கிள் 6 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு சம்ஸ் வந்து ஈஸி. ஓகேவா? 6 ஆர்டிக்கிள் வாங்கி 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. 6 ஆர்டிக்கிள் 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. 6 ஆர்டிக்கிள் 6 ரூபாய்க்கு வித்துறாரு அப்படின்னா டிஃபால்ட்டா தெரிஞ்சிடும் 1 ரூபா ப்ராஃபிட்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? இதுவே வந்து இந்த சம்ல என்ன வரனா 6 ஆர்டிக்கிள் 5 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க, ஆனா 5 ஆர்டிக்கிள் தான் விற்கிறாங்க. பேலன்ஸ் வந்து 1 ரூபா, ஒரு அதாவது 5 ஆர்டிக்கிள் 5 ரூபாய்க்கு வித்தானாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ரெண்டுல ஏதோ ஒன்று சேமா இருந்தா பரவாயில்ல. இங்க ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆகுது. என்ன? 6 ஆர்டிக்கிள் 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகே. ஆனா
5 ஆர்டிகல் தான் விற்கிறாரு, அதுவும் 6 ரூபாய்க்கு வித்துறாரு. அப்ப அதுலயும் ஒரு ப்ராஃபிட் இருக்கு. பேலன்ஸ் ஒரு ஆர்டிகலும் இருக்கு. அப்ப அது வித்தாலும் பர்சன்டேஜ் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்கிற மெத்தட் எப்பவுமே எல்சிஎம் தான் காமன் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா, லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். ரெண்டுக்கு காமனா இருக்கிற வேர்டு எதுக்கு எடுத்துக்கிறோம்னா ரெண்டுமே ஈக்குவலா வர மாதிரி. ஓகேவா, ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு 30. அப்ப 30 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, 30 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சுக்கணும். அப்ப காஸ்ட் பிரைஸும் 30 கண்டுபிடிச்சுக்கிறோம், செல்லிங் பிரைஸும் 30 கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகேவா, சிம்பிளான மெத்தடு, நல்லா புரிஞ்சிருப்பாருங்க. இப்ப நல்லா மேல சம் பாருங்க, 6 ஆர்டிகல்ஸ் ஃபார் 5, 5 ஆர்டிகல்ஸ் ஃபார் 6. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா ஆல்ரெடி இங்க ₹1 ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துருச்சு. எப்போ பேலன்ஸ் ஒரு ஆர்டிகல் இருக்கையிலேயே, பேலன்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஆர்டிகல் இருக்கையிலேயே ப்ராஃபிட் வந்து ₹6 வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபிராக்ஷன் மெத்தட்ல போட்டு டிவைட் பண்ணி எக்ஸ்ஆர் ஒய் வச்சு அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரிலாம் வேண்டாம எல்சிஎம் மெத்தடு காமனா ரெண்டுக்கும் சேர்த்து காமனா எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 13 எல்சிஎம் வந்துருச்சா, அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப போடையில என்ன ஆகுதுன்னா 5/6 என்ன அர்த்தம், இங்க காஸ்ட் பிரைஸ் ஓகேவா, காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 5/6 × 13 போட்டுக்கிறோம். ஓகேவா, அப்ப 30 ஆர்டிகல்ஸ், அதாவது ஒரு ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் வந்து 5/6 வரும். அப்ப 30 ஆர்டிகல்ஸ்க்கு எவ்வளவுனா ₹25. ஓகேவா, இது ஈஸியா எல்சிஎம் மெடிக்கல் என்ன ஆகும்னா ரெண்டுக்குமே கிராஸ் ஆயிக்கும் ஈஸியா. ஓகேவா, அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, ₹36. இங்க டிஃபால்ட்டா தெரிஞ்சிச்சு, இங்க காஸ்ட் பிரைஸோட 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, ₹25. செல்லிங் பிரைஸோட 30 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, ₹36. அப்ப டிஃபால்ட்டா ₹11 லாபம். அப்ப ₹25க்கு ₹11னா ₹100 எவ்வளோ அப்படின்னு போடுறதுதான். ஓகேவா, இதே சம்ம சரிங்களா. இங்கே ஓகேங்களா, இது மாதிரிதான் அந்த சமம் அதே மாதிரிதான். அதாவது ஒருத்தர் 4 ஆர்டிக்கல ₹3 வாங்குறாரு. ஓகேவா, அப்புறம் என்ன பண்றாரு, 3 ஆர்டிக்கல ₹4 வித்துறாரு. தென் கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப என்னன்னா 4 ஆர்டிக்கல ₹3 வாங்கி 4 ஆர்டிக்கல ₹4 வித்திருந்தாருன்னா நமக்கு ₹1 லாபம்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ ₹3 ₹1 லாபம்னா 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா, இது டிஃபால்ட்டான சமம். இங்க என்ன ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் பேலன்ஸ் வேற இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஃபார் 4 ஆர்டிக்கல், காஸ்ட் பிரைஸ் ஃபார் 4 ஆர்டிக்கலுக்கு என்ன ₹3 கொடுத்துருக்கான். அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒரு ஆர்டிக்கல் வந்து 3/4. ஓகேவா, செல்லிங் பிரைஸ் ஃபார் 3 ஆர்டிக்கல் வந்து ₹4. அப்ப செல்லிங் பிரைஸ் ஃபார் 1 ஆர்டிக்கல் 4/3. இங்க எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். எல்சிஎம் எவ்வளோ, 3க்கும் 4க்கும் எடுக்கிறோம். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளோ, 12 வரும். ஓகேவா, அப்ப சிபி ஃபார் 12 articles 3/4 × 12 equal to 9. SP for 12 articles 4/3 × 12 equal to 16. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எவ்வளவு ப்ராஃபிட் வந்து ₹7. கரெக்டா, 16 - 9 வந்து ₹7. அப்ப
7 ரூபா ப்ராஃபிட் 9 ரூபாயில. அப்போ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 700 டிவைடட் பை 9 ஃப்ராக்ஷன் போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப இந்த சம்மு எல்சிஎம் மெத்தட் சம்மு நல்லா பாத்துக்கோங்க. பழைய அந்த சம் என்னவோ அதே தான். ஓகேவா? இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டைரக்டா ப்ராஃபிட் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 4 ஆர்டிகல் வாங்குறாரு 3 ரூபாய்க்கு, ஆனா 3 ஆர்டிகல்ல 4 ரூபாய்க்கு வித்துறாரு. இங்க பேலன்ஸ் ஆல்ரெடி 1 ரூபாய் இருக்கு. 1 ரூபாய் இருக்கையிலேயே சரி, ஒரு ஆர்டிகல் இருக்கு, பேலன்ஸ் ஒரு ஆர்டிகல் இருக்கையிலேயே 1 ரூபாய் ப்ராஃபிட் ஆகுது. அப்ப இதுக்கு வந்து காமனா ஒரு எல்சிஎம் மெத்தட் எடுத்து ஏன் 12 கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈக்குவலா வந்துடும். அதுக்காக அதுல எப்படி 13 கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இதுக்கு 12 ஆர்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்ப 12 ஆர்டிகல 9 ரூபாய்க்கு வாங்குறாரு, 12 ஆர்டிகல 16 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? பெண்ணை ஏதாவது ஓகேவா, 12 பெண்ணை 9 ரூபாய்க்கு வாங்குறாரு, 12 பெண்ணை 16 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுறாருன்னா 7 ரூபா ப்ராஃபிட். இப்போ 9 ரூபாய்க்கு 7 ரூபா ப்ராஃபிட்னா 100 ருபீஸ்க்கு எவ்வளோனா 700/9 இது ஃபிராக்ஷன்ல போட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா இந்த எல்சிஎம் மெத்தட்ல? இது இன்னைக்கு ஒன்று புதுசா பார்த்துருக்கோம். இது மாதிரி சம்ஸ் அதிகமா கேட்கறது இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி கேட்டோம்னா சிம்பிளா போட்டுக்கலாம். சரியா? இதுக்கு போய் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் டக்குன்னு போடுறோம், கெயின் பர்சன்டேஜ் போட்டுறோம். ஓகேவா? இந்த சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சம். அதிகமா கேட்கல, பட் ஆனா இந்த மெத்தட் தான் இது ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, 6க்கு 5 இருக்கு, அதனால அதாவது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஆர்டிகல் பேலன்ஸ் இருக்கு, அதனோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சா தான் டோட்டலா கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நம்ம எல்சிஎம் மெத்தட்ல போட்டுறோம். ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ல? சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க நடத்திருங்க சுரேஷ், அப்புறம் கடைசியா. ஓகே ஓகே சார். ஓகேவா? நேத்தே இந்த சம் பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டஜன் வரும் இல்லையா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான குழப்பிருப்பாங்க. எப்படின்னா, சாம் பர்ச்சேஸ் 20 டஜன்ஸ் ஆஃப் டாய்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹375 per டஜன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாம் வந்து 20 டஜன் டாய் பர்ச்சேஸ் பண்றாரு, ஒரு டஜனோட விலை 375. he sold each one of them at the rate of 33. ஓகேவா? ஒரு டாய் வந்து 33 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாரு. அப்ப வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஓகேவா? இங்க டசன்னா நம்மளுக்கு தெரியும் 12. அப்ப 375 டிவைடட் பை 12 31.25 போட்டுறோம். அது ஃபிராக்ஷன் வரக்காக 125/4 போட்டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் டாய் வந்து 33. அப்ப கெயின் வந்து 1.25 ரூபா, அதாவது 7/4. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டுறோம். ஓகேவா? இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சாம் பர்ச்சேஸ்டு 20 டஜன்ஸ் ஆஃப் டாய்ஸ். அந்த வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை இந்த சம்ல. இதுதான் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறது. அதாவது என்னன்னா, சாம்ங்கிறவர் வந்து 20 டஜன்ஸ் ஆஃப் டாய்ஸ் 375 ரூபாய்க்கு வாங்கினான்னு எடுத்துக்க கூடாது. 20 டஜன்ஸ் ஆஃப் டாய்ல வாங்குறாரு, ஆனா ஒரு டஜன் 375 ருபீஸ் தான். ஓகேவா? இங்க 20 டஜன்ஸ் ஆஃப் டாய்ங்கிறது நம்ம குழப்பறக்காக கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்ணக்கூடாது, 20 × 12 × 375 போட்டு மடி கீழே வந்து 20 × 12 × 33 எல்லாம் போட்டிருக்க தேவையில்லை. புரியுதா? அந்த 20 டஜன்ங்கிறது இந்த சமுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு ஒரு டஜனுக்கு போட்டாவே அதுவே தான் 20 டஜன்ஸ்க்கு வரும். ஓகேவா? இப்போ ஒரு பனானா வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு டஜன்னா 12 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு பனானா ரேட்டு 1 ரூபா தான். அந்த மாதிரிதான். அதே மாதிரி 100 டஜன் வாங்கினாலும் அதே 1 ரூபா தான். அதனால இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 20 டஜன்ஸ் எது கொடுத்துருக்கான்னா, நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. 20 × 20 × 375 போட்டு மறுபடி கீழே வந்து 20 × 12 × 33 போட்டு பெரிய சம்மா இழுத்துட்டு இருக்க கூடாது. சரியா? அது ஃபிகர் நிறைய வரும், நம்மளுக்கு சால்வ் பண்றதுக்கு டைம் ஆகும். அதனால அந்த மாதிரி சம்மை வந்து ரொம்ப லாங்கா போட்டிருக்க தேவையில்லை. ஓகேவா? அந்த 20 டஜன்ங்கிறது இந்த சம்முக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா தான், அதனால அதை கண்டுக்க தேவையில்லை. அதுக்காக வந்து இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? சம் போடையில எப்பவுமே
டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். அதுக்காக நம்ம அந்த டேட்டா வச்சுதான் போடணும்ட்டு இல்லை, நம்மளுக்கு தேவை ஆன்சர் வரணும், குயிக்கா வர்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதனால இந்த 20 டசன்ங்கிறது இந்த இடத்துல தேவையே இல்லை. சரியா? அதுக்காகத்தான் இந்த சம் கொடுத்துருக்கு. இந்த சம் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, இந்த சம் ஒரு முக்கியமான சம் தான். ஓகேவா? ஓகே. A shopkeeper sells one transistor for rupees 840 at the gain of 20%. ஓகேவா? அப்ப ஒரு டிரான்சிஸ்டர் விற்கிறாரு, அது 840 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அப்ப அதுலயே வந்து அவர் கெயின் வந்து 20% கிடைச்சிருது. ஓகேவா? அனதர் ஃபார் 960 at the cost of another for rupees 960 at the loss of 4%. His gain percentage or loss percentageங்கிறான். இதை வந்து நம்ம ஒரே ஸ்டெப்ல போடணும். ஓகேவா? ஒரே ஸ்டெப்ல வந்து கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த ஒரு டிரான்சிஸ்டரை 840க்கு சேல்ஸ் பண்றாரு. ஓகேவா? நேத்தே பார்த்த மாதிரிதான் கெயின் வந்து அந்த 20% என்ன அர்த்தம், இங்க 120ங்கிறது 840, அப்ப 100ங்கிறது எவ்வளவு? புரியுதா? நேத்தே நான் சொன்னதுதான். ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ராஃபிட்னா அதாவது ஒரு கெயின்னா என்ன அர்த்தம், சேல்ஸ் ஒன் டிரான்சிஸ்டர், அதாவது 840 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாரு, அதுல வந்து 20% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து 840ங்கிறது வந்து அவருக்கு வந்து 120ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கிராஸ் பண்ணா 100/7 வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர். அடுத்தது செகண்ட் டிரான்சிஸ்டர் என்ன பண்றாரு, அட் த லாஸ் ஆஃப் 4%. ஓகேவா? அப்ப லாஸ்னா என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணிக்கணும். 4% லாஸ். அப்ப 100 - 4 வந்து 960. அப்ப இன்ட்டு 100. அப்ப இதை அடிச்சோம்னா எவ்வளவு வரும், ஓகேவா? 1000. இந்த சம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஒரே நிமிஷம். இது 700ன்னு வரும். சரி, ஓகேவா? ஓகே. ஏன்னா கிராஸ் பண்ணா கீழே 120 இருக்குது, மேல 840 இருக்குது, அப்புறம் 7 12 சார் 84, மேல 7 × 100, நான் 100/7 போட்டேன். சரி, ஓகேவா? 700. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு போய் நீங்க வந்து காஸ்ட் பிரைஸ் இல்லைன்ட்டுலாம் பார்த்துட்டு கூடாது. நேற்றே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஷார்ட்கட் மெத்தட்ல. அதாவது ப்ராஃபிட்னா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப 120%ங்கிறது 840னா 100% எவ்வளோ, அதே மாதிரி லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 96ங்கிறது 960னா 100 எவ்வளோ. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டும் செகண்டும் சேர்த்து அப்ப இங்க ஓகேவா? 1700. இங்க as usual அடுத்த ஸ்டெப் as usual போட்டுக்க வேண்டியதுதான். சரி, இது வந்து காஸ்ட் பிரைஸ். சரி, ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் வந்து அதாவது 120ங்கிறது 840னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கோ. 100 கண்டுபிடிக்கிறதா காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 1700 கண்டுபிடிச்சுக்கிறோம். செல்லிங் பிரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டான்.
செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான் 840 + 960 எவ்வளோ 1800. அப்போ ப்ராஃபிட் வந்து 100. அப்போ 1700க்கு 100னா 100/17. ஓகேங்களா? 100/17 இது ஃப்ராக்ஷன் எது வருதோ ஃப்ராக்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக்ஷனில் போட்டால் 5 15/17 வருமா? 5 15/17 வரும். இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டைரக்டா இந்த ஸ்டெப் நீங்க போட தெரியணும். நேத்து நான் சொன்னதுதான் அதனோட கண்டினியூஷன் தான். ஓகேவா? கெயின்னா வந்து பிளஸ் பண்ணிக்கணும், லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும் 100ல. ஓகேவா? அதுக்கு போடுறது வர்றதான் காஸ்ட் பிரைஸ். நம்மளுக்கு வந்து காஸ்ட் பிரைஸை வந்து செல்லிங் பிரைஸ் வச்சு செல்லிங் பிரைஸும் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணோம்னா அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்னா என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் தான் அதிகமாக இருக்கும் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100ன்னு வரும். என்ன பண்ணணும் இதில்? செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும், ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும். ப்ராஃபிட் எவ்வளோ? 20 ஈக்குவல் டு 840 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? அப்போ இந்த டிவைடட் பை இருக்கிறது அந்த போச்சுன்னா 20 சிபி ஈக்குவல் டு 8400 மைனஸ் 100 சிபி. அப்போ 120 சிபி ஈக்குவல் டு 840. 400னா 1 சிபி ஈக்குவல் டு 8400 divided by 120 equal to 700. ஓகேவா? இப்போ இங்க எவ்வளவு ஸ்டெப் போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த 700 கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்டெப் போடணும். ப்ராஃபிட் ஃபார்முலா கண்டுபிடிச்சோன்னா ஃபார்முலா போட்டோம்னா இப்படி போடணும். ப்ராஃபிட்டும் செல்லிங் பிரைஸும் தெரிஞ்சா இதே இங்க ஒரே ஸ்டெப்ல போட்டுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரிதான் லாஸ்க்கும். லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதுல எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிராஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? அதனால ஒரே ஸ்டெப்ல போடுறதா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணணும். அதுதான் குயிக்க முடியும். ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்னா மைனஸ் பண்ணிக்கோங்க 100ல. அதுக்கு வர்றதுக்கு என்ன 100 கண்டுபிடிச்சோம்னா அதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பர்சன்டேஜ்க்கு போடுறது ஈஸி. இது நேத்தே பார்த்தோம் இல்லையா? அந்த லேண்ட் செல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மு, அதனாலதான் அடிக்கடி போட்டு வச்சிருக்கு. இதுவும் நேற்று பார்த்தோம் பென் சம்மு. இது பாருங்க, இது ஒரு நல்ல சம்மு. சரியா? 2 partners A and B invest in the ratio of 3:4 in the business. அதாவது ஏங்கிறவரும் பிங்கிறவரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ ரேஷியோல? 3:4. டோட்டலா 7 இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்போ ஏ வந்து 300 ரூபா போட்டாருன்னா பி வந்து 400 ரூபா போடுவார். இதே ஏ வந்து 600 ரூபா போட்டாருன்னா பி வந்து 800 ரூபா போடுவார். இந்த மீனிங் அந்த 3:4க்கு. ஓகேவா? இதுவே ஏ வந்து 1000 போட்டாருன்னா, சரி, ஏ வந்து 900 போட்டாருன்னா பி வந்து 1200. இந்த மாதிரி. இதே ஏ வந்து 1000 போட்டாருன்னா 1000ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன்ல வரும். 1200 போட்டாருன்னா
விங்கிறவர் வந்து 1600 இந்த மாதிரி போடுவார். ஓகேவா? இதான் மீனிங் இந்த 3:4ங்கிறது. ஓகேவா? ஓகே ஓகே. their monthly expenditure, மந்த்லி செலவு வந்து 36,000 ரூபாய். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 36,000. ஓகேவா? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 36,000 ஆகுது. ஓகே. what should be their income so that A gets rupees 6,000 as profitங்கிறான். சரியா? அதாவது ஏயும் பியும் ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவுன்னு சொல்ல, ஆனா ரேஷியோ வந்து 3:7 சொல்லிட்டான். ஓகேவா? their monthly expenditure, மாசமே 36,000 ரூபாய் செலவே பண்ணிடுறாங்க. ஓகேவா? மாச செலவே 36,000 பண்ணிடுறாங்க. what should be their income so A gets at least 6,000 as profitங்கிறான். சரிங்களா? இந்த சம்ல நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லல, செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லல. சரிங்களா? வேற என்ன சொல்ல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு சொல்ல. எந்த டேட்டாவும் நம்மளுக்கு கொடுக்கல. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஏ அண்ட் பியும் 3:4ங்கிற ரேஷியோவில் இது பண்றாங்க. ஒரே நிமிஷம். 3:4ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 36,000 ரூபாய் செலவாகுது. ஓகேவா? 36,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது. 6,000 ப்ராஃபிட் வரணும்னா அவங்களுடைய ஏக்கு வந்து 6,000 ப்ராஃபிட் வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ 36,000 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சரே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? 36,000 எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, பிளஸ் ஏக்கு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறத இங்க வந்து நம்ம காஸ்ட் பிரைஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 36,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸே செலவாயுது. இப்போ ரெண்டு பேருமே டோட்டலா இன்வெஸ்ட் பண்றாங்க, 36,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸே ஆகுது. அது எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்ன, காஸ்ட் பிரைஸே ஆகுது. அப்போ 36,000 போக ஏக்கு மட்டும் 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். சரியா? இப்ப ஏக்கு வந்து 6,000 ரூபாய் ப்ராஃபிட்னா பிக்கு எவ்வளவு வரணும், 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். கரெக்டா? ஏக்கு வந்து 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தா பிக்கு கண்டிப்பா 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். அப்ப ப்ராஃபிட் மட்டும் இங்க எவ்வளவு வரணும், 14,000 ரூபாய் வரணும். சரிங்களா? அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 36,000 ரூபாய். அப்ப டோட்டலா வந்து 50,000 ரூபாய் வரணும். சரிங்களா? புரியுதா இது? சார் பிக்கு 8,000 எப்படி சார் ப்ராஃபிட் ஆச்சு? 3:4 ரேஷியோல ஏக்கு 6,000 ரூபாய்னா பிக்கு 8,000. சரி. அந்த 8,000 அந்த 8,000 எப்படி இருந்தா சார் கேக்குறேன். இல்ல 6,000:8,000 போடுங்க. இத கிராஸ் பண்ணா என்ன வரும், 6:8 3:4 அந்த மாதிரி. புரியுதா? புரியுதா? ஓகே. இது ரொம்ப பார்த்தா சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் பேஜ் தானே கொடுப்பாங்க. சம் வந்து 6 லைன் 7 லைன் இருக்கும். ஆனா சிம்பிளா முடிச்சிடலாம், நம்ம எந்த கஷ்டமே பட தேவையில்லை. ஏவும் பியும் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, 3:4ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 36,000 ரூபாய் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் காஸ்ட் பிரைஸ். செலவு தானே காஸ்ட் பிரைஸ். அது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா 30,000 ரூபாய் ஆகுது. ஏதோ ஒரு செலவு, ஒரு ட்ரெஸ் வாங்குறக்கோ இல்ல ஒரு ஏதோ வாங்குற 30,000 ரூபாய். ஏக்கு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும். பிக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் தெரியாது, ஆனா ரேஷியோ கொடுத்துட்டான். ஓகேவா? இதே சம்ம ஜஸ்ட் வந்து நான் ஃபிகர் மட்டும் மாத்திரம் பாருங்க. சரியா? இப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏவும் பியும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 72,000. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ, 72,000 தான். ஓகேவா? அப்ப
ஏவோட ப்ராஃபிட் வந்து 12,000னா பியோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 3:4 ரேஷியோல போடுங்க. ஏக்கு வந்து 12,000, பிக்கு 16,000. அதாவது என்னன்னா 12,000 ஈஸ்ட் 16,000. இதை கிராஸ் பண்ணுங்க. 12:16, அதாவது 3:4. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? 3:4ங்கிறது ஒண்ணுதான். 12:16ங்கிறது சேம் தான். ஓகேவா? 12,000:16,000ங்கிறது சேம் தான். அதாவது மூணு பங்கு 12,000னா 4 பங்கு 16,000. ஓகேவா? இப்ப சப்போஸ் வந்து 3 பார்ட் வந்து 9னா 4 எவ்வளவு வரும்? 12. அந்த மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது புரியுதா? இது 3:4 ரேஷியோங்கிறது அதானே. இப்ப 12,000 16,000 நீங்க கிராஸ் பண்ணி பாருங்க. இதான் ஒரு இந்த 30. இதனோட மீனிங் என்ன தெரியுமா? டவுட்டா இருக்கு. 16,000 வந்து ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஓ, அந்த மாதிரி கேக்குறீங்களா? சரி, அது சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கு அது புரியலனா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ரேஷியோங்கிறது என்னன்னா இப்போ 1:2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? 1:2ன்னா என்ன மீனிங்னா டோட்டலா வந்து, அதாவது இப்போ H2O வாட்டர்ல எடுத்துக்கலாம். ஓகே, H2O இதான் வாட்டர். ஓகேவா? இதுல ஹைட்ரஜன் வந்து 2 பங்கும், வாட்டர்ல வந்து ஆக்சிஜன் வந்து 1 இருக்கும் அப்படின்னு எடுத்துனா 2H:1O. இத மீனிங். மொத்தமா 3ல 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் இருக்கும். இத மீனிங். ஓகேவா? இதே மாதிரி ரேஷியோல இப்ப நான் எழுதுற பாருங்க. 1:2னாலும் ஒண்ணுதான். சரியா? 2:4னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 10:20னாலும் ஒண்ணுதான். இது ஏன் ஒண்ணுதான் சொல்றேன்னா, இப்போ 1:4ங்கிறது 1/2. ஓகேவா? இது 2/4. இது 10/20. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1/2 தான் ஆன்சர் வரும். புரியுதா? புரியுது. அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்து 3:4ன்னு சொல்றாங்க. சரியா? 3:4ன்னு சொல்லல. 3ங்கிறது வந்து 6,000. ஓகேவா? அப்ப 4ங்கிறது என்னவா இருக்கும்? இத மீனிங். ஓகேவா? அப்ப into 4 இப்படிதான் போடணும். ஓகேவா? 3ங்கிறது 6,000னா 4ங்கிறது எவ்வளவு? இப்போ 4ங்கிறது 8,000. ஓகேவா? அதே மாதிரி இங்க 12,000 வருது இல்லையா? 3ங்கிறது 12,000னா அப்போ 4ங்கிறது எவ்வளவு? அப்படி போட்டீங்கன்னா இத 4னா இது 4,000 வரும். 4,000 into 4 16,000. புரியுதுங்களா? இப்ப புரியுது. ஓகே. அப்ப இது 16,000 வரும். ஓகேவா? அப்ப 3ங்கிறது 12,000னா 4ங்கிறது வந்து 16,000. ஓகேவா? அப்ப 12,000 plus 16,000 வந்து 28,000. அப்ப ப்ராஃபிட், ரெண்டு பேர்த்தோட ப்ராஃபிட் மட்டும் 28,000 பிளஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 72,000. அப்ப 1 lakh வந்து இன்கம் வரணும். 1 lakh இன்கம் வந்தா 72,000 எக்ஸ்பெண்டிச்சர், 28,000 ப்ராஃபிட். இது வந்து ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல போடுறதா. சம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்மா இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பார்த்தா பேசிக் கிளாஸ் எடுப்போம் நம்ம. இல்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாவே ஃபுல்லா கிளாஸ் எடுக்கணும். இது வந்து இதுல பேசிக், மேக்ஸ் பேசிக். நம்ம அந்த மாதிரி டீட்டெயிலா எடுக்கல. ஃபர்ஸ்ட் இந்த சாரோட இதுலயே பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு பேசிக்னே ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்போம் கொஞ்சம் டீட்டெயிலா. ஃபிராக்ஷன்னா என்ன, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா என்ன, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே எடுத்திருக்கோம். ஆல்ரெடி கிளாஸஸ் இருக்கு. சாரோட சேனல்ல பாத்தீங்கன்னா இருக்கும். மேக்ஸ் பேசிக் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, இந்த கிளாஸ் இருக்கும். அதுல இதெல்லாம் டீட்டெயிலா எடுத்திருப்போம்.
ஓகேவா? இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஓகேவா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியான சம்மு. சரிங்களா? காஸ்ட் ஆஃப் a packet of tea and a packet of 1 liter milk is rupees 20 and 30 respectively. சரியா? காஸ்ட் price of 1 packet of tea எவ்வளோ? 20 rupees. காஸ்ட் price of 1 packet of milk வந்து எவ்வளோ? 30 rupees. ஓகேவா? இங்க 10 cups of tea is made with 1 packet of tea and for each cup 200 ml milk is used. ஓகேவா? 10 cups of tea போறதுக்கு என்ன வேணும்னா 10 கப் டீ போறதுக்கு சரியா 1 packet of tea வேணும். அப்ப 1 packet of tea ஓட ரேட் எவ்வளோ? 20 rupees. சரியா? காஸ்ட் price of 10 cups of tea. அப்ப 10 cups of tea போறதுக்கு எவ்வளவு வேணும்னா ஒரு பேக்கெட் டீயும் ஃபார் ஈச் கப் 200 ml மில்க்கும் வேணும். சரியா? 1 பேக்கெட்ல 1 லிட்டர். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றான்? 10க்கு 200 ml. அப்ப 200 mlனா எவ்வளோ? 2 லிட்டர். கரெக்டா? 2 லிட்டர். அப்ப 10 கப் டீ போடுறதுக்கு வந்து 20 பிளஸ் வந்து 2 லிட்டர் பால் வேணும். 2 லிட்டர் பாலோட விலை எவ்வளோ? 1 லிட்டர் வந்து 30 ரூபானா 2 லிட்டர் வந்து 60 ரூபா. அப்ப 80 ரூபா ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் இது சம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், கொஞ்சம் குயிக்கா போட்டுடலாம். சரியா? காஸ்ட் ஆஃப் பேக்கெட் ஆஃப் டீ இஸ் rupees 20. காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் 30. இது கொடுத்துட்டான். 10 கப் டீ போடுறதுக்கு எப்படி போடணும்னா ஒரு பேக்கெட் டீ வேணும், டீ தூள் வேணும். அப்ப 20 rupees. அது ஃபார் ஈச் கப் 20 ml மில்க் இஸ் யூஸ்டு. ஓகேவா? ஒரு கப்புக்கு 200 ml பால் ஊத்துறோம்னா 10 கப்புக்கு 2 லிட்டர் ஊத்துவான். அப்ப 1 லிட்டர் 30 ரூபானா 2 லிட்டர் 60 ரூபா. அப்ப 10 கப் டீ போறதுக்கு 2 லிட்டர் பாலும் ஒரு பேக்கெட் டீயும் வேணும். அப்ப 20 + 60 80. ஓகேவா? அப்ப 1 கப் ஆஃப் டீ வந்து இஸ் rupees 8. ஓகேவா? 10 கப் டீ வந்து 80 ரூபானா ஒரு கப் டீ வந்து 8 ரூபா. ஓகேவா? இஃப் டீ இஸ் சோல்ட் அட் 25% ப்ராஃபிட், வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் கப் ஆஃப் டீ? ஓகேவா? இப்போ 25% ப்ராஃபிட் வேணும். அப்ப 8க்கு 25% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா சரியா? 8 ரூபாய்க்கு 25% of 8 is equal to 25 into 8 divided by 100. ஓகேங்களா? எவ்வளோ வரும்? 2 ரூபா வரும். அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ? 8 + 2 = 10. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 10 ரூபா. ஓகேவா? சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசா தெரியும், போட்டுடலாம். சரியா? புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட்னு சொல்றேன் பாருங்க. ஒரு பேக்கெட் டீ 20 ரூபா, 1 லிட்டர் பால் 30 ரூபா. 10 கப் டீ போடுறதுக்கு ஒரு பேக்கெட் டீயும் 2 லிட்டர் பாலும் தேவை. அந்த 2 லிட்டருங்கிறத டைரக்டா கொடுக்காம எப்படி சொல்றான்னா ஒரு கப்புக்கு 200 ml. அப்புறம் ஒரு கப்புக்கு 200 mlனா 10 × 200 2000 ml.
2000 mlனா 2 லிட்டர் பால், 1 லிட்டர் 30 ரூபானா 2 லிட்டர் 60 ரூபா. 20 + 60 80. ஓகேவா? ஒரு கப் டீ அப்ப 8 ரூபான்னு தெரிஞ்சிருது. 10 கப் டீ 80 ரூபானா ஒரு கப் டீ 8 ரூபா. ஓகேவா? அப்ப 8க்கு 25% ப்ராஃபிட் எவ்வளோ? 2 ரூபா வரும். ஓகேவா? 8க்கு 25% வந்து 2 ரூபான்னு வரும். அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்னா இந்த மைனஸ்ல இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தா பிளஸ் ஆயிரும். அப்போ ப்ராஃபிட் பிளஸ் செல்லிங் காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் 2 ரூபா, காஸ்ட் பிரைஸ் 8 ரூபானா செல்லிங் பிரைஸ் 10 ரூபா. அப்ப ஒரு கப் டீயை 10 ரூபாய்க்கு வித்தா ஒரு 25% ப்ராஃபிட் வரும். ஏதாவது இடத்துல டவுட் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு. இந்த பெரிய சம்மெல்லாம் கேட்பாங்க. போன சம்மும் ஒரு இம்பார்ட்டன், இந்த சம்மும் ஒரு இம்பார்ட்டன். இப்ப நாம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மொத்தமா எடுத்த சம்ல கண்டிப்பா 2 சம் இதுல இருந்தா வரும். இதுல இருந்து வேற எல்லாம் வெளியில வரவே வராது. கண்டிப்பா ஃபிகர் மட்டும் தான் மாத்துவேனே ஒழிய உங்களுக்கு சம் வந்து மாறவே மாறாது. சம் வந்து இதுதான். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது இடத்துல ஏதாவது இடம் புரியாம இருக்கா? இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? ஹலோ. ஆமா சார், ரிப்பீட் பண்ணுங்க சார் கொஞ்சம். ஓகே. இல்ல எந்த இடத்துல புரியல, ரிப்பீட் பண்றதுன்னா எந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க. அப்பதான். தேர்ட் பாயிண்ட் புரியல சார். எதுங்க? தேர்ட் சார், 10 cups of tea. ஓகே. 10 cup of tea இங்கதான் சொல்றேன் இல்லையா, 10 cup of tea is made with 1 packet of tea and each cup at 200 ml used ன்னு போட்டிருக்கான். ஓகேவா? 10 என்ன சொன்னா 10 கப் டீ தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட் டீ தூள், ஒரு பேக்கெட் டீ, அது டீனா என்னன்னா டீ பவுடர் தான். ஓகேவா? டீ பவுடர் தான் பேக்கெட் ஆஃப் டீ பவுடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டீ பவுடர். ஓகேவா? ஒரு பேக்கெட் டீ பவுடரும் 200 ml வரும். அதுதான் நமக்கு ஆகிற காஸ்ட் பிரைஸ். அப்ப ஒரு பேக்கெட் டீ எவ்வளோ? 20 ரூபா. சரியா? ஏன்னா இங்க சொல்லிட்டான்ல, ஒரு பேக்கெட் டீ வந்து 20 ரூபா, 1 லிட்டர் பால் வந்து 30 ரூபா. ஆனா இங்க எவ்வளவு செலவாகுதுன்னா ஒரு கப்புக்கு 200 ml சொல்லிட்டான். ஒரு கப்புக்கு 200 ml. அப்ப 10 கப்புக்கு 2000 ml வேணும் பால். ஓகேவா? அப்ப 2000 mlங்கிறது எவ்வளவு? 2 லிட்டரு. அப்போ 1 லிட்டர் வந்து 30 ரூபானா 2 லிட்டர் 60 ரூபா. அதுதான் 20 + 60. டோட்டலா 10 கப் டீ மேட் பண்றதுக்கான காஸ்ட் பிரைஸ் வந்து இதுதான். 20 + 60 80. ஓகேங்களா? அப்ப 10 கப் 80 ரூபானா ஒரு கப் எவ்வளோ? 8 ரூபா. அப்ப ஒரு கப் டீ வந்து 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல ப்ராஃபிட் வந்து 25%. 25%னா 25% ஆஃப் 8 எவ்வளோ? 100. 25 × 8 டிவைடட் பை 100. ஓகேவா? அது 2 rupees. அப்ப ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட் சரி, செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்னது? ப்ராஃபிட்டையும் காஸ்ட் பிரைஸும் சேர்த்துறதா செல்லிங் பிரைஸ். அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் இங்க 2 ரூபா, 8 ரூபா வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப 10 ரூபாய். சரிங்களா? எகைன் நான் சொல்றேன், 10 கப் டீ மேட் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு அவன் சொல்லிட்டான். அப்ப ஒரு பேக்கெட் டீயும் ஒரு பேக்கெட் டீ பவுடரும் 2 லிட்டர் பாலும் தேவைப்படுது. அப்ப அதனோட விலை 80 ரூபா. அப்போ 10 கப் 80 ரூபான்னா ஒரு கப் 8 ரூபா. அப்போ ஒரு கப் டீ வந்து 8 ரூபா ஆகுது. 25% அதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 2 ரூபா வருது. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் பிரைஸ் ஹலோ. கேக்குது சுரேஷ், கேக்குது. ஓகே. மற்ற சம்லாம் நம்ம பார்த்த மாதிரியே தான், டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போடுற சம்மு வந்து நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி சம் வந்தா இப்படியும் போடலாம் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. ஜஸ்ட் சொல்றேன், புரிஞ்சவங்க மட்டும் இது பண்ணிக்கோங்க. சரியா? இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஓகேவா? A merchant case 1000 kg of sugar, part of which he sells at 8% profit and rest at
18% ப்ராஃபிட். he gains overall வந்து 14%. the quantity sold at 18% of profit எவ்வளோன்னு கேட்கறான். சரியா? இது என்ன கொஸ்டின்னா, ஒருத்தர் வந்து 1000 கிலோ சுகரை வந்து சேல்ஸ் பண்றாரு. சரிங்களா? எவ்வளோன்னா 8% ப்ராஃபிட்லயும் சேல்ஸ் பண்றாரு, 18% ப்ராஃபிட்லயும் சேல் பண்றாரு. அதாவது 1000 கிலோ டோட்டலா இருக்குது. சப்போஸ் ஒரு 500 கிலோ ஒரு 600 கிலோவை 800%க்கும் பேலன்ஸை 18%க்கும் சேல்ஸ் பண்றாரு. அவரோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 14,000. சரியா? ஓவரால் ப்ராஃபிட் மொத்தமா 1000 கிலோக்கு வந்து 14% அவருக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஓகேவா? த குவான்டிட்டி சோல்டு அட் 18% ப்ராஃபிட் என்னன்னு கேட்கறான். அதாவது 18%ல மட்டும் எவ்வளவு கேஜி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கறான். சரியா? இது என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல நம்ம போடலாம். அதாவது மேல ப்ராஃபிட் 18%, ப்ராஃபிட் 8%, ஓவரால் வந்து 14%. சரியா? இது வந்து என்னன்னா இந்த 18 இருக்கு இல்லையா, இதை வந்து 18ஐயும் 14ஐயும் மைனஸ் பண்ணி கீழே எழுதணும். அதே மாதிரி 8ஐயும் 14ஐயும் மைனஸ் பண்ணி லெஃப்ட் சைட்ல வரும். சரியா? கிராஸ் மெத்தட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே கிராஸ் மெத்தட். அப்ப 6:4ங்கிற ரேஷியோல பண்ணியிருப்பாங்க. அப்ப 3:2ங்கிற ரேஷியோல சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப 3:2னா 600 kg அப்படிங்கிறது மீனிங். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இதுக்கு. சரியா? அதாவது ஒருத்தர் 1000 கிலோ சுகர் வந்து இதை வந்து இந்த கிராஸா பண்ணிக்கணும். பாத்தீங்களா? இந்த மவுஸ் மூவ் பண்ற பாத்தீங்களா, மவுஸ் மூவ் பண்ற மெத்தட்ல வச்சுக்கணும். சரியா? ப்ராஃபிட் அதிகமா இருக்கிறதையும் கம்மியா இருக்கிறதையும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு 1000 கேஜி சுகர்ல வந்து எவ்வளவு கேஜி சேல்ஸ் பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா 8% ப்ராஃபிட்டும் வருது, 18% ப்ராஃபிட்டும் வருது. ஆனா அவருக்கு ஓவராலா 14% ப்ராஃபிட் அப்படின்னு வரையில அந்த ஓவரால சென்டர்ல வச்சுக்கணும். சரிங்களா? அந்த ஓவரால சென்டர்ல வச்சுக்கிட்டு கிராஸ்ல வந்து கிராஸா வந்து மைனஸ் பண்ணிட்டு போகணும். அதாவது 18 மைனஸ் 14. ஓகேவா? இங்க 8 மைனஸ் 14. நீங்க இதை வந்து மைனஸ்ல எல்லாம் வச்சுக்க தேவையில்லை, என்ன ஃபிகர் வருதோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? 8 மைனஸ் 14 வந்து 6ன்னு வரும். ஓகேவா? ஆனா இந்த கிராஸ்ல மைனஸ் பண்றத கிராஸ்ல பண்ணணும். ஆனா வர்ற ரேஷியோ வந்து இதுக்கு இப்ப 18க்கு வந்து 6ன்னும் 8க்கு வந்து 4 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது 3:2னா 18% ப்ராஃபிட் 3னும் 8% ப்ராஃபிட் 2ன்னு தான் எடுத்துக்கணும். இது ஒரு கிராஸ் மெத்தட். சரிங்களா? இதை ஞாபகம் வைக்க முடிஞ்சவங்க வச்சுக்கோங்க. போடையில அப்ப 1000ல 3:2ன்னு பிரிக்கணும். 1000ல 3:2ன்னு பிரிச்சா எவ்வளவு பிரிக்கலாம்? இப்ப 1000 3:2னா 3 + 2ங்கிறது 5. அப்ப 200. அப்ப ஒரு பார்ட் வந்து 200. அப்ப 3 × 200 = 2 × 200. அப்ப என்ன வரும்? 600 = 400. அதாவது 600 கிலோ சுகரை வந்து 18% ப்ராஃபிட்ல விற்கிறாரு, 400 கிலோ சுகரை வந்து 8% ப்ராஃபிட்ல விற்கிறாருன்னு மீனிங். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இதுக்கு பேர் வந்து கிராஸ் மெத்தடு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட். சரிங்களா? இதை ரொம்ப புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லா ஓவரா போட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வச்சு XYன்னு வச்சு தான் சால்வ் பண்ணணும். பட் ஆனா இது ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தடு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். லெஃப்ட்ல ஒரு ஃபிகர் போட்டுக்கிறீங்க, ரைட்ல ஒரு ஃபிகர் போட்டுக்கிறீங்க, கிராஸா மைனஸ் பண்ணிட்டு போகணும். கிராஸா. ஓகேவா? இப்படி மைனஸ் பண்ணக்கூடாது, கிராஸா மைனஸ் பண்ணிட்டு அந்த ஃபிகரை வர்ற ஆன்சர் இங்க எழுதணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற ஆன்சர், செகண்ட் ஒன்னுக்கு செகண்ட் வர்ற ஆன்சர், அந்த மாதிரி இருக்கும். மைனஸ் பண்றது மட்டும் தான் கிராஸ்ல பண்ணணும், வர்ற ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். புரியுதா? நான் மவுஸ் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா? நீங்க மைனஸ் பண்றது மேல இருந்து லெஃப்ட் ரைட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். அப்ப 18% ப்ராஃபிட் 6, 8% வந்து 4. 6:4ங்கிறத நான் 3:2ன்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? 3:2ன்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு டோட்டலா 1000க்கு 3:2னா 600 = 400. அப்ப 600ங்கிறது ஆன்சர். 600ங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வந்து இதுதான் மெத்தடு. இது வந்து இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு கிராஸ் மெத்தட்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. சரிங்களா? கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணணும், கொஞ்சம் நிறைய
அட்வான்ஸா தெரிஞ்சவங்க இதை செம்ம யோசிச்சு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இதெல்லாம் ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த சம் மட்டும் ஒரு குயிக்கா சால்வ் பண்ற மெத்தட். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் எக்ஸாம் போயில ஒரு ரிவைஸ் கூட பண்ணிட்டு போங்க. மற்ற சம்லாம் நாமளே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், எல்லாமே பார்த்தது தான். இந்த லாஸ்ட் சம் அவ்வளோ எல்லா சமயமே பார்த்தாச்சு. இவ்வளவுதாங்க மேக்ஸிமம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதுக்கு மேல கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவ்வளவுதான். கொஞ்சம் அந்த ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு 5 minutes டவுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? நீங்க தான் அப்பப்ப கிளியர் பண்ணிட்டீங்களே சுரேஷ். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.